வணக்கம். சிசேரியன் பிரசவம். இந்த வார்த்தைய கேட்டாலே நெறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வரும், இல்லையா? ஆனா அந்த பிரசவத்துக்கு அப்புறம் வர்ற மொத 1 மணி நேரம் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எவ்வளவு ஒரு மேஜிக்கலான டைம்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, சிசேரியனுக்கு அப்புறம் ஆபரேஷன் தியேட்டர்ல நிஜமா என்னதான் நடக்கும்னு நாம இப்போ விரிவா பார்க்கலாம். பொதுவா ஆபரேஷன் தியேட்டர்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா டாக்டர் பிரசாந்த் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது உங்க குழந்தையோட முதல் கிளாஸ் ரூம்னு சொல்றாரு. அன்புக்கும் ஆரோக்கியத்துக்கான முதல் பாடம் அங்கதான் ஆரம்பிக்குது. இந்த ஒரு பார்வையில பார்த்தா அந்த இடத்தோட அர்த்தமே மாறிடுது இல்லையா? குழந்தை பிறந்த அந்த நொடியிலிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. மெடிக்கல் உலகத்துல இத தங்க நிமிடம், அதாவது தி கோல்டன் மினிட்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? ஆமா, வெறும் 60 வினாடி தான். ஆனா இந்த ஒரு நிமிஷம் உங்க குழந்தையோட எதிர்கால ஆரோக்கியத்துக்கே ஒரு அஸ்திவாரம் மாதிரி. இந்த டைம்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 60 செகண்ட்ல என்னதான் செய்வாங்க? முதல்ல குழந்தைய சூடான மெத்துன்னு இருக்கிற துண்டால மெதுவா துடைப்பாங்க. இது குழந்தைய கதகதப்பா வச்சுக்க உதவும். அடுத்ததா அப்கார் ஸ்கோர்னு ஒரு சின்ன டெஸ்ட். இது குழந்தையோட முதல் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. குழந்தையோட மூச்சு, இதய துடிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு டாக்டர்ஸ் உடனே தெரிஞ்சுக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, குழந்தைய கதகதப்பா வச்சுக்கிறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் வழி எது தெரியுமா? அது எந்த ஒரு மெஷினும் இல்ல. அது நீங்க தான். அதாவது அம்மா தான். இததான் தோள் தோள் தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி ஆபரேஷன் தியேட்டர்லயே சாத்தியன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பக்கம் உங்களுக்கு சர்ஜரி நடந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்துல நர்ஸ் உங்க குழந்தைய உங்க மார்பு மேல வைப்பாங்க. அந்த முதல் தொடுதல், அதுதான் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பிணைப்போட முதல் புள்ளி. அந்த ஒரு தொடுதல்ல ஒரு மேஜிக்கே நடக்கும். அம்மாவோட அரவணைப்புல குழந்தையோட ஹார்ட் பீட் நார்மல் ஆகும், மூச்சு சீராகும், ஏன் பிளட் சுகர் லெவல் கூட பேலன்ஸ் ஆகும். இது வெறும் பாசம் மட்டும் இல்ல, இது ஒரு சயின்ஸ். புதுசா பிறந்த குழந்தையோட உடம்பு வெப்பநிலை 36.5ல இருந்து 37.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும். இங்கேதான் அம்மாவோட உடம்பு ஒரு ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட் மாதிரி வேலை செய்யுது. ஒருவேளை குழந்தைக்கு குளிர்ற மாதிரி இருந்தா அம்மாவோட உடம்பு தானா சூடாகி குழந்தைக்கு தேவையான சரியான வெப்பத்தை கொடுக்கும். என்ன ஒரு இயற்கை அதிசயம் பாருங்க. இந்த தோளுடன் தோள் தொடர்பு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனா குழந்தை பால் குடிக்கிறது அம்மாக்கு நடக்கிற சர்ஜரிக்கு எப்படி உதவும்? இதுல ஒரு ஆச்சரியமான ரகசியம் இருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. குழந்தை பால் குடிச்சா அம்மாவோட சர்ஜரி சீக்கிரம் முடியுமா? ஆமாங்க, முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ நாம இப்ப பார்க்கலாம். இதோ பாருங்க, குழந்தை தாய்ப்பால் குடிக்க ஆரம்பிக்கும்போது அம்மாவோட மூளையில ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது ஒரு சிக்னல் மாதிரி. இந்த சிக்னல் கிடைச்சதும் கருப்பை ஒரு இறுக்கமான கை மாதிரி நல்லா சுருங்கும். இதனால பிரசவத்துக்கு அப்புறம் ஏற்படுற அதிகப்படியான ரத்தப்போக்கு நல்ல கண்ட்ரோல் ஆகும். ஆக்சிடோசினை சும்மா சொல்லல, அத லவ் ஹார்மோன், அதாவது அன்பு ஹார்மோன்னு சொல்றாங்க. இந்த அன்பு ஹார்மோன் குழந்தைக்கு உணவு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் செயல்பட்டு ஆபத்தான ரத்தப்போக்குல இருந்து காப்பாத்துது. சரி, இப்ப குழந்தையோட முதல் உணவு அது என்னவா இருக்கணும்? இங்கதான் நிறைய தவறான நம்பிக்கைகள்லாம் இருக்கு. எது சரி எது தப்புன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். தேன், சர்க்கரை தண்ணி மாதிரி விஷயங்களை முதல் உணவா கொடுக்கறது ஒரு பழக்கமா இருக்கலாம். ஆனா புதுசா பிறந்த குழந்தையோட குடல் ரொம்ப ரொம்ப மென்மையானது. இந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப சுலபமா இன்ஃபெக்ஷனை உண்டாக்கிடும். குழந்தையோட முதல் மற்றும் ஒரே பாதுகாப்பான உணவு அது சீம்பால் மட்டும்தான். சீம்பால் பார்க்க மஞ்சள் நிறத்துல கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதுவும் கொஞ்சமா சில துளிகள் தான் வரும். நிறைய அம்மாக்கள் ஐயோ இவ்ளோ கம்மியா இருக்கே, குழந்தைக்கு பத்தாதேன்னு கவலைப்படுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த சில துளிகள்ல தான் குழந்தைக்கு தேவையான அத்தனை சொத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அடங்கியிருக்கு. இதை எப்படி யோசிச்சு பாருங்க. சீம்பால் தான் உங்க குழந்தையோட முதல் தடுப்பூசி. அதுவும் 100% நேச்சுரல். இது குழந்தையோட குடல்ல ஒரு பாதுகாப்பு லேயரை உருவாக்கி நோய் கிருமிகள் கிட்ட இருந்து காப்பாத்துது. இதை விட ஒரு சிறந்த தொடக்கம் குழந்தைக்கு இருக்க முடியுமா? ஒவ்வொரு பிரசவமும் ஒரு ஸ்பெஷலான பயணம்தான். சில நேரங்கள்ல நம்ம பிளான் பண்ண வழியிலிருந்து கொஞ்சம் விலகி போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன நடக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சில சமயம் குழந்தை மூச்சு விடுற வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், இல்லனா ஒரு மாதிரி முனகல் சத்தம் கேட்கலாம். அந்த மாதிரி நேரத்துல டாக்டர்ஸ் குழந்தைய NICUக்கு, அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவுக்கு எடுத்துட்டு போவாங்க. இதை கேட்டோனே பயந்துராதீங்க. இது குழந்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான். இது ஒரு தோல்வி இல்ல, இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை.
ஐயோ நாங்க நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்னு ஒரு கவலை வர்றது ரொம்பவே இயல்புதான். குறிப்பா குழந்தை நம்ம கூட இல்லாம தனியா இருக்கும்போது அந்த கவலை இன்னும் அதிகமாகலாம். ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆபரேஷன் தியேட்டர்ல மெடிக்கல் டீம் எல்லா சூழ்நிலைக்கும் தயாரா இருப்பாங்க. இந்த சின்ன மாற்றம் உங்க குழந்தை இன்னும் கொஞ்சம் பலமாகி உங்க அரவணைப்புக்கு வர்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் தான். எல்லாமே உங்க 2 பேரோட நல்லதுக்கு தான். இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன நடக்கும்னு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா பயம் கம்மியாகி நம்பிக்கையே அதிகமாகும். உங்க வாழ்க்கையோட இந்த அழகான புது அத்தியாயத்தை நல்ல நம்பிக்கையோட தொடங்குங்க. வாழ்த்துக்கள்.